ஒரு யுத்தத்திற்கு அவன் ஜெயிச்சுட்டு வரும்படிதான் போவான். இங்க நல்ல போர்ச்சேவகன் அப்படின்னா குட் ஆர்மி இங்கிலீஷ்ல அப்படியே வரும். அப்ப அவன் போகும்போது அவன் தேசத்துக்காக தோத்துட்டு வர போறேன், நான் தோப்பதற்கு சாக போறேன் அப்படின்னு போக மாட்டான். அவன் போகும்போதுமே ஜெயிச்சுட்டு வரும்படிதான் போவான். அப்போ உங்க தீங்க என்ன சொல்றாரு, உங்க தீங்க நீயோ கிறிஸ்து நல்ல போர்ச்சேவன தீங்க அனுபவி. அப்ப தீங்க அனுபவிக்கணும்னா நல்ல போர்ச்சேவகனா இருந்தா ஜெயிப்பதற்காகவே, வெற்றி பெறுவதற்காகவே, நீ வெற்றி பெறுவதற்காகவே தீங்கு அனுபவிக்கணும். சரிங்களா? உங்க தீங்கு என்ன? ஜெயிச்சிட்டீங்க, அதுதான் உடைய தீங்கு. தீங்கு அனுபவி. நல்ல போர்ச்சேவகனா தீங்கு அனுபவினா நீ ஜெயிச்சிட்டுப்பா. அதனால உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய தீங்கு, உனக்கு வரப்போற அத்தனை பிரச்சனையும் நீ ஜெயிப்பதற்காகவே. இதன் அர்த்தம் என்னன்னா, உனக்கு வருகிற அத்தனை பிரச்சனை ஜெயிப்பதற்காக தான். அதான் இதன் அர்த்தம். உனக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வருது, இந்த போராட்டம் எல்லாம் ஜெயிப்பதற்காக. நீ ஆல்ரெடி ஜெயித்த, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜெயித்திருக்கிறார்.